dream place Thailand போகணும்னு plan பண்றீங்களா? GT Holidays travel plan starts from rupees 19,999 only. கோஸ்ட்ன்ற பர்ஃபார்மன்ஸ் ட்ராக் வருதுன்னு எனக்கு இது முதல் முறை. இந்த கோஸ்ட்ன்ற ட்ராக் யாருடைய கனவு? இந்த கனவு எப்படி வந்து ஒரு உருவம் பெற்று இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்டேஜ் வந்து அடைஞ்சிருக்கு. சாஃப்ட் லான்ச் தான் பண்ணியிருக்கீங்க, ஒன்றும் ஒரு ப்ராப்பரான லான்ச் நடக்கலை. ஸோ இந்த கோஸ்ட் பற்றி நான் தெரிஞ்சுக்கலாமா? இந்த கோஸ்ட் வந்து கோயம்புத்தூர் ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஒரு ட்ரஸ்ட்டுங்க. இவங்க வந்து முதல்ல இந்த லேண்ட் வாங்கி வச்சுருந்தாங்க. ட்ரஸ்ட் கிளியர்லி ஸ்டேட்ஸ் தட் எனி ஆட்டோமோட்டிவ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலான்னு சொல்லி. ஸோ ஒரு டெஸ்ட் ட்ராக்கோ அந்த கான்செப்டில் தான் அவங்க ஒரிஜினலாக தே ஃபார்ம் த ட்ரஸ்ட் பட்டாமா. இது வந்து இப்போ ஏர்போர்ட் கிட்ட எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சசிபிலிட்டி இஸ் பிகம் வெரி ஈஸி. நான் வந்து ஐவ் கிவன் லாட் ஆஃப் இன்புட்ஸ் ஆன் த டிசைன் அண்ட் நீங்கள் இப்போ பார்த்த மாதிரி லே அவுட்ஸ் வந்து ஆஸ் ஐம் ஃப்ரம் கோயம்புத்தூர் I had the opportunity to give them some feedback. நிறைய 150 race tracks around the world have driven test tracks. So the best of everything எடுத்து கம்பைன் பண்ணி அப்புறம் யூகேலேருந்து ஒரு டிசைனரை அதை இன்கார்பரேட் பண்ண வச்சு இந்த லே அவுட் பண்ணியிருக்கிறோம். போத் இங்கே 1 kilometer தனியான EV and go-kart race track plus அங்கே ஒரு just under 4 kilometers test track. 3.8 kilometers ஏறக்குறைய அந்த டெஸ்ட் ட்ராக்ன்றது. இப்போ இதை வந்து பெரும்பாலும் எதற்கெல்லாம் வந்து இப்போ OEMs எல்லாம் வந்து இவங்க டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஈவன் ரேஸ் ஆனால் ஒன்றும் நடக்க ஆரம்பிக்கல. ஸோ மெயினாக இதை டெஸ்ட் ட்ராக்காக பண்ணியிருக்கோங்க. இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் த எனி OEM கேன் கம் ஹியர் அண்ட் டிரைவ். விஷன் இஸ் டு ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் ட்ராக், அதுக்கப்புறம் ரேசிங் பண்ண முடிஞ்சால் we will do. ஏன்னா it contributes a lot of in the electronic testing, in the emissions. So it contributes a lot to a road car. So நாங்கள் வந்து இப்போ வந்து lot of manufacturers இந்த டெஸ்டிங் சொல்கிறாங்க இல்லைங்க, அந்த அஜிலிட்டி டெஸ்டிங், அப்புறம் இந்த எலக்ட்ரானிக்ஸ் கேலிப்ரேஷன், இதெல்லாம் ஒரு கண்ட்ரோல்ட் என்வாயன்மெண்ட்டில் பண்ணி மோர் எஃபிஷியன்ட் கார்ஸ். So this will have some relevance when the output, when the final product comes out. இங்கே வந்து எல்லாம் கேலிப்ரேட் பண்ணி எமிஷன் நார்ம்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி, ஸோ அதுக்கு தான் மோர் எம்ஃபசிஸ். கோஸ்ட் ஹை பர்ஃபார்மன்ஸ் ட்ராக். ஸோ அடைய CEO யோஹான் நம்மளோட இருக்காங்க. வணக்கம் மிஸ்டர் யோஹான். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்லேருந்து இறங்கினா ஒரு 20 minutesலேயே இங்கே இந்த ட்ராக் வந்துட முடியுது. இட்ஸ் அ ஹை பர்ஃபார்மன்ஸ் ட்ராக். இந்தியாவிலேயே இந்த செகண்ட் லார்ஜஸ்ட் ட்ராக் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ சாஃப்ட் லான்ச் தான் பண்ணியிருக்கீங்க. உள்ள இது ஆக்சுவலாக ப்ராப்பர் லான்ச் ஒன்றும் நடக்கலை. பட் ஸ்டில் திஸ் இஸ் வெரி மச் இன் த நியூஸ். த கோஸ்ட்ன்றது ஆன் அண்ட் ஆஃப் நிறைய நியூஸில் வந்துகிட்டே இருக்குது. டெல் மீ அபவுட் திஸ் த கோஸ்ட். CoASTT is an acronym for the Coimbatore Auto Sport and Transport Trust. It's a trust which was set up by Narain Karthikeyan's father and some of his friends and colleagues in the mid-80s, and they had purchased this land. In 2019, we decided to develop the property and make a racetrack, because the trust specifies that the land can only be used for automotive purposes. So we decided to build a testing facility. The primary function is for automotive testing, evaluation of prototypes, electronics testing, things like that. And there's a secondary function of having it as a racetrack. And we had some extra land also, so we developed this go-kart track, which is here on my left side, for entertainment, for recreational karting, and also for two-wheeler testing, and for EV bikes and other two-wheelers. We also want to run school programs, teach people how to be safe drivers on the road, because we feel that improving the skill of road drivers will make our roads so much safer. So we want to introduce programs to teach people these things, that how to have more control on the car, how to be a safe driver, how to be aware of all the rules and the regulations on the road. That is the primary function. The secondary function is we may have some racing, but also for the OEMs, the automotive companies, to do their testing work, evaluation of new products, and then other events like, for example, this launch of the Altroz Racer. It's an evolution of the Altroz car, but it's made
to shine on a place like a racing track. So you just drove the car, very enjoyable to drive, really nice premium hatchback. Last 3-4 days I've been driving the car a lot and I've really been enjoying the car. இது நரேன் கார்த்திகேயனுடைய தந்தையாரால் இது ஆக்சுவலாக இந்த ட்ரஸ்ட் உருவாக்கப்பட்டு அந்த ட்ரஸ்ட்டில் நரேன் கார்த்திகேயனுடைய நண்பர்களும் இதில் இணைஞ்சிருக்காங்க. முழுக்க ஆட்டோமோட்டிவ் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த லேண்டை பயன்படுத்துகிறோம். இந்த விதி இருக்கிறதுனால ஒரு ஓஎம் வந்து ஒரு ப்ரோட்டோடைப் டெவலப் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரோட்டோடைப் எப்படி செயல்படுதுன்றதை பார்க்குறதுக்கு இந்த ட்ராக்கை அவங்க பயன்படுத்துகிறாங்க. பல ஈவிஸ் மின்சார வாகனங்கள் முக்கியமாக 2 வீலர்ஸ் எல்லாம் கூட இங்கே டெஸ்ட் செய்யப்படுகிறது. இது இல்லாமல் இங்கே ஒரு கோகார்ட் ரேஸும் இருக்குது. ஸோ ரெக்ரியேஷனல் பர்பஸ்க்காகவும் இதெல்லாம் வந்து இங்கே சில விஷயங்களை இங்கே நடத்துகிறாங்க. இது இல்லாமல் ஒரு ரோட் சேஃப்டியை பற்றி ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தணுன்ற வகையில் ஈவன் பள்ளி மாணவர்களாக கூட கொண்டு வந்து இங்கே சில ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்க. இப்போது ரேஸ் நடத்தணும் அப்படின்றதும் எங்களுடைய லட்சியங்கள் இருக்குது. பட் ஆனால் இப்போ இது நடக்கலை. எதுவாக இருந்தாலும் ஒரு ஆட்டோமோட்டிவ் தொடர்புடைய ஒரு நிகழ்வுகள் மட்டும்தான் இந்த ட்ராக்ல நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது இது எத்தனை ஏக்கர் இருக்குது, வாட் இஸ் த லென்த் ஆஃப் த ட்ராக், தட்ஸ் கைண்ட் ஆஃப் டீடைல்ஸ். So the overall land is 111 acres. The track is 3.8 kilometers long in anti-clockwise direction, 12 meters width, but on the main straight it's 15 meters. And from a safety point of view, we have made large runoff areas. We've used the simulation data from a Formula 2 car to create runoff areas. So for example, at the end of the front straight, turn 1, a Formula 2 car will be doing approximately 280 kilometers an hour. So that runoff area has been designed for a car doing 280k. So it's very safe. That land is just that one runoff area is almost 1 acre of land. So the track is very safe. And when you're testing prototypes, cars which have yet to be proven and they come here to prove themselves, you need extra safety. So that is the idea of creating this facility like that. The corners are all fast, smooth, long corners, not very short, no first gear, only 2 second gear turns, otherwise everything third gear, fourth gear. So that puts more load on the car. So when they are testing the car, they are literally testing to destruction. So you see how all the components work and put more load on the car, so that when they finally release the product is much superior quality. ஸோ என்னோட பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 111 ஏக்கர் அளவுக்கு பறந்து விரிந்திருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் இந்த ரேஸ் ட்ராக் அமைந்திருக்கிறது. இந்த ரேஸ் ட்ராக்னுடைய நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.8 கிலோமீட்டர்ஸ் இதில். ஸோ அந்த அளவுக்கு மிக நீண்ட, அதாவது இந்தியாவிலேயே 2வது மிக நீண்ட மிகப்பெரிய ரேஸ் ட்ராக் இது தான். பட் இதனால் இன்னும் முழுவீச்சில் ஒரு ரேஸ் இங்கே நடத்தப்படலை. இங்கே பர்ஃபார்மன்ஸ், அதாவது ஓஇஎம்ஸ் இருக்கக்கூடிய அவங்க தயாரிக்கக்கூடிய ப்ரோட்டோடைப் காரோட டெஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இப்போதைக்கு இந்த ஃபெசிலிட்டி வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் தான் இந்த ரேஸ் ட்ராக்கே பில்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. சார் இன்னும் ஒரு விஷயம் நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும். How much of money you have spent in developing this track னு சொல்லுங்கள். In terms of money, we are still developing the track, so we can't really give a number at the moment. Once we complete the phase 1, then we'll know. But in terms of corners, so we have 15 corners. The longest straight is about 530 meters long. So nearly all the corners have some camber. One of the turns, the last corner, has a 6 degrees of banking. So it really put a lot of strain and a lot of load on the car. And that was the main function of designing this, to do exactly that. ஸோ இந்த ட்ராக் வந்து ஒன்றும் முடிவடையலை. ஸோ அதனால் ஒன்ஸ் முடிவடைந்த பிறகு தான் வந்து இதுக்கு எந்த மொத்த செலவாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதில் மொத்தம் 15 கார்னர்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. நீங்கள் சிறுவனாக இருக்கும்போது எந்த அளவுக்கு இருந்ததோ அதே அளவுக்கு தான் இன்னமும் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கிறத பார்க்குறோம். ஸோ எப்படி எந்த விதமான ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இதுலேயே உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியுது? இதுதான் மோஸ்ட் ஆஃப் மை லைஃப் ஐவ் டன் ரேசிங் அண்ட் பேஷன் வாஸ் ஆல்வேஸ் தேர். ரொம்ப சின்ன வயசில் நான் கோயம்புத்தூரில் இருந்தேன், அவங்களுக்கு தெரியும். ஸோ வெரி ஏர்லி ஏஜ் ஐ ஸ்டார்டட் டிரைவிங் கோ கார்ட்ஸ் அண்ட் அங்கேருந்து அப்படியே இன்ட்ரெஸ்ட் எவால்வ் ஆகி அப்புறம் ஃபார்முலா 1 ஷூமாக்கர் அவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க கூட எல்லாம் கம்பீட் பண்ணி உலகம் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில். ஸோ அந்த பேஷன் கண்டினியூஸ். இது பெரிய பயணம், வேகமான பயணம். இந்த பயணம் ஒன்று தொடர்ந்து நடந்துக்கணும். தேங்க்யூ. உங்களை தொடர்ந்து இன்னும் பல ரேசஸ் வந்துட்டு இருக்காங்க, இன்னமும் வருவாங்க. நன்றி சார், ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. உங்க ஹாலிடேவை ஜாலி டேயா மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? உங்க ட்ரீம் பிளேஸ் தாய்லாந்து போகணும்னு பிளான் பண்றீங்களா? GT Holidays travel plan starts from rupees 19,999 only. GT Holidays, India's #1 travel brand.
விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.